இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் உபகரணங்கள் பெறுவதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnisevai.tngovernment.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு துறை உள்நுழைவு, அஃபிஷியல் இசேவைக்கான ஐடி வச்சுருக்கவங்க அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக இருக்குது பாருங்கள், பயனாளர் உள்நுழைவு. தமிழக அரசு சார்பில் நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை நம்மளே அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் நீங்கள் செகண்டாக இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கும் அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் இல்லாதவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் சைன்அப் இயர்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துருக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க பாருங்கள், தாலுக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் 3மே கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாகின் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் லெட்டருக்காக மிக்ஸ்டப்பாக லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, பிடிச்ச பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுக்கான பாலிசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு திரும்ப என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய் நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சர்வீஸுமே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி அப்ளை பண்ணுறது அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்கள், வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 4-5 சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து WDA 207 அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டிவ் டிவைஸ்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தான் உங்களுக்கான உபகரணங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். இதில் வந்து பார்த்தா கேன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இசேவையில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக கேன் நம்பர் இருக்கும். ஸோ கேன் நம்பர் இல்லாதவங்க ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி கேன் நம்பர் க்ரியேட் பண்ண நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேன் நேம், உங்கள் ஃபாதர் நேம்லாம் கொடுத்து சர்ச் பண்ணால் உங்களுக்கான கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும். அதை மூலமாக நீங்கள் கேன் நம்பர் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேன் நம்பர் இருக்கவங்க உங்களுக்கான கேன் நம்பரை பார்த்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தா கீழே வந்து ஷோ ஆகும். இல்லாதவங்க புதுசாக நீங்கள் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ தான் நான் கேன் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணால் போதும், கீழே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த பாக்ஸ் இருக்க பாருங்கள், ரவுண்டு பாக்ஸ் தான் நீங்கள் வந்து செக் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் போயிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இப்போ நம்ம அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தா ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் கார்டு நம்பர் கேட்பாங்க, அந்த பிஹெச்எஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணதால டேரெக்டாக அந்த 333 ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள், அந்த நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு ஓட்டர் ஐடிக்கான நம்பர் கேட்டிருக்காங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்ட ஓட்டர் ஐடிக்கான நம்பர் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்க, இல்லை அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழாங்க எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், அதில் மட்டும் நீங்கள் போயிட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மாற்றுத்திறனாளி வகையை கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த மாதிரி மாற்றுத்திறனாளின்றதை ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டெஃபாக இருக்கீங்களா, லோ விஷனா, அந்த மாதிரி நீங்கள் எந்த மாற்றுத்திறனாளியோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட்டில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சைட் பண்ணிட்டு நீங்கள் எந்தமான டிவைசஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்றதை பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் கொடுத்த வகைப்படி நிறையா உங்களுக்கு டிசபிலிட்டி வந்து கொடுப்பாங்க, அசசி டிவைஸ் கொடுப்பாங்க. இதில் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிளாஸ்டிக் கேலிபர் கொடுத்துருக்காங்க, வாக்கிங் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷலி டிசைனடு ரெட்ரோஃபிட்டட் பெட்ரோல் ஸ்கூட்டர் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெஷலி டிசைன் செய்யப்பட்ட ரெட்ரோஃபிட்டர் பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா
ஃபோல்டட் வீல் சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெட்ரோஃபிட்டட் பெட்ரோல் ஸ்கூட்டர் போத் லெக் அஃபெக்டட். ஸோ 2 லெக்குமே அஃபெக்ட் ஆயிருக்கு பாருங்க. அவங்க நீங்கள் இந்த பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு லெக் அஃபெக்ட் ஆனவங்க அந்த ஸ்பெஷலாக டிசைன் செய்யப்பட்ட அந்த பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷேவிங் மிஷின் வேணும்னா தையல் மிஷின் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி டிசபிலிட்டி வகையோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கான அசிஸ்டிவ் டிவைசஸ் வந்து காமிக்கும். கண் தெரியாதனா அவங்களுக்கு வேறு டிவைசஸ் காமிக்கும், அதேமாரி டெஃப்னா அவங்களுக்கு வேறு டிவைசஸ் காமிக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஷிஃப்ட் அழுத்திட்டு உங்களுக்கு மல்டிபிள் எல்லா டிவைஸுமே வேணால் நீங்கள் எல்லா டிவைஸும் கூட வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மாற்றுத்திறனாளியா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 40% மேலே இருக்கணும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான தேசிய அடையாள அட்டை அதுக்கான நம்பர் கேட்டிருக்காங்க, ஐடி கார்டுக்கான நம்பர். தேசிய அடையாள அட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்குது பாருங்கள், நம்ம ஸ்டேட் போர்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தா நேஷ்னல் கார்டு தான். டிஎன் இந்த இருக்குது பாருங்கள், உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய டிஸ்ட்ரிக் கோடு என்ன, இந்த மாதிரி ஃபுல் நம்பரை அப்படியே பார்த்து உங்களுக்கான ஸ்டேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது நேஷனல் ஐடி கார்டு நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களுடைய கல்வி தகுதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கம் கேட்டிருக்காங்க, ஆண்டு வருமானம். இது இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள், இல்லாதவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் என்ட்ரு பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்னவா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டா, எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, அதர்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி வெதர் எனி அசிஸ்டிவ் டிவைசஸ் ரிசீவ்ட், இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நீங்கள் உபகரணங்கள் வாங்கியிருக்கீங்க, பெற்றிருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்த மாதிரி டிவைசஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க, எந்த தேதியில் வாங்கியிருக்கீங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். வாங்காதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து உங்களுக்கான ஸ்டேட் ஐடி கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, மேலே கொடுத்தீங்க பாருங்கள், அதே நம்பர் இல்லை நீங்கள் பார்த்து டைப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் UDI நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், யூனிக் நம்பரு. ஸோ அதுவும் நீங்கள் அதுக்கான கார்டு வச்சுருப்பீங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்குதே வந்து ஸோ நம்ம ஸ்டேட்டில் கொடுத்த கார்டு கொடுத்துருப்பாங்க, அதேமாரி நேஷனலில் வந்து யூடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. UDIன்னு இருக்குது பாருங்கள், ஸோ இந்த நம்பர் தான் நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன், அந்த டிக் பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிது, அதுக்கடுத்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ்க்குள்ள வருவீங்க. ஓகே, டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 200 கேபிக்குள்ளே இருக்கணும், ஃபோட்டோ மற்றும் 50 கேபிக்கு எடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷனல் ஐடி கார்டு கேட்டிருக்காங்க, ஒரு நேஷனல் ஐடி கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து UDIDக்கான கார்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ட்ரைனிங், அந்த டெய்லரிங்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஆப்ஷன் தான், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டேட் கார்டு பார்த்த மாதிரிங்க அதே கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்தா A4 சைஸில் லார்ஜாக ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க பெருசாக, அந்த கார்டை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 6 டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிவிட்டு ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இதில் போயிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நெட் பேங்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி தான் ரெசிப்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் வந்து கேட்பாங்க. ஓகே, உங்களுக்கான ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் சேம் லாகின் பேஜில் போயிட்டு சப்மிட்டட் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான நலத்துறை இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்குது, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்வேர்டும். ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எல்லாமே கரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கான உபகரணங்கள் எல்லாருக்குமே எப்போ வழங்குவாங்களோ சேம் அதே அப்போ தான் உங்களுக்கு வழங்கிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாவே போதுமானது. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து டைம் எடுக்கும் உங்களுக்கான உபகரணங்கள் வழங்குவதற்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நாளில் தான் வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட இதுலேருந்து கொடுப்பாங்க. ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு அப்போ தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உடனே எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆவீங்க.
கண்டிப்பாக வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனையும் மறக்காமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து யார் வந்து முதல்ல அப்ளை பண்ணுறாங்களோ சீனியாரிட்டி படி அவங்களுக்கு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்தா எல்லா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான உபகரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து பார்த்தா ஏழ்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பில் இலவசமாக வருதுன்னா அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.